மகா பெரியவா சரணம். சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யாருடைய பெயர் ஞாபகம் வரும் என்றால் அந்த பெருமாள் யாருக்கு இதை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார், கேட்காமலே அனுப்பி வைத்தார்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அவர் எப்படி செய்கிறார் என்றால் பிரார்த்தனையாக நாம் கேட்டு அதற்கு பிறகு அவர் செய்வது. ஒருவர் கேட்காமலேயே அவருடைய பக்திக்காக ஏதோ கொடுத்தேன் இந்த சுதர்சன சக்கரத்தை உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று அனுப்பி வைத்தாரே அந்த அம்பரீஷன். அந்த அம்பரீஷனுக்கு பாதுகாப்பாக இருந்த சுதர்சன சக்கரம் எப்படித்தான் இருக்குமா? வண்ண வண்ணமாக எப்பொழுது தன்னுடைய அடியார்கள் அருகில் இருக்கும் பொழுது இவ்வளவு சந்தோஷமாக அடியார்களுக்கு தன்னுடைய ரூபத்தை காண்பிக்கும். இதை எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த துர்வாசருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏனென்றால் அம்பரீஷனை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார் இல்லையா? அப்பொழுது அவரை காப்பாற்ற அந்த துர்வாசரை துரத்தி கொண்டு ஓடியதாமே அந்த சுதர்சன சக்கரம். அப்பொழுது அவருக்கு இப்படி வண்ணமெல்லாம் காண்பித்திருக்குமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. நெருப்பை உமிழ்ந்து கொண்டு அவரை துரத்தி கொண்டல்லவா சென்றிருக்கும். அப்படிப்பட்டதுதான் இந்த சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை சொன்னவுடனேயே பயப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையா? ஏனென்றால் அது ஒரு நொடியில் அவருடைய கையில் இருந்து வந்து எந்த பணிக்காக வந்ததோ செய்துவிட்டு மீண்டும் அந்த பெருமாளின் கையிலே அமர்ந்து விடுமாம். எப்படி என்றால் பிரகலாதன் சொல்லுவானா, நரசிம்மரை பார்த்து அனைவரும் பயப்படுவார்களாம். அந்த இரண்ய கசிபுவை அழித்து விட்டு அந்த இரத்த கோலத்துடன் இருக்கக்கூடிய நரசிம்மரை பார்த்து பயப்பட்ட உடனே பிரகலாதன் சொன்னுவாராம், இதற்கா நாம் பயப்படுவது? மகாபிரபு உன்னை பார்த்தா பயப்படுவது? என்ன ஒரு பரிதாபமான மக்கள் இவர்கள். இதோ இந்த சம்சாரம் அப்படிங்கிறத பார்த்துத்தானே பயப்படணும் மகாபிரபு. உன்னை பார்த்து பயப்படுகிறார்களே, உன்னை பார்த்து எதற்கு பயம்? நீ எங்களை காப்பதற்காக வந்தவன் இல்லையா பிரபு என்று பக்த பிரகலாதன் சொல்லுவானா. அப்படித்தான் இங்கும் இந்த சுதர்சன சக்கரம் வண்ண வண்ணமாக நமக்கு நம் கண்முன்னே இருப்பது எதற்கென்றால் இந்த அடியார்களுக்கு பாதுகாப்பாக சதா சர்வ காலமும் அந்த கண்ணனின் நினைவில் பெருமாளே கோவிந்தா கிருஷ்ணா மாதவா எப்படியெல்லாம் நாமங்களை சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் நாமங்களை சொல்லிக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் நமக்காக இந்த ஜீவன் இருக்கிறதே என்று அதை காப்பதற்காக கண்ணன் அனுப்பியதுதான் இந்த சக்கராயுதம். மகாபெரியவா சரணம்.